வணக்கம். திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது. குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தைப் பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம். ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக படிப்போம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் மிகவும் கவனமாக படிக்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம். ஜானுஸ் ஹெண்டர்சன் குரூப் பிஎல்சி, டிக்கர் JHG. இந்த மதிப்பாய்வு மார்ச் 30, 2025 இன் தரவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. வகைப்பாடு மூலம் குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஜானுஸ் ஹெண்டர்சன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. இன்வெஸ்டர்ஸ் 76 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இறுதித் தீர்வுகளுக்கு வீடியோவின் முடிவை பார்க்கவும். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு 10 புள்ளிகளில் மே 6. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1.5 புள்ளிகள். நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் மொத்த சந்தைக்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பெண் 1.9 புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம். நிறுவனத்திற்கு 6.5 மதிப்பெண்களுக்கு எதிராக ஜானுஸ் ஹெண்டர்சன். நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். ஜானுஸ் ஹெண்டர்சன் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம். ஜானுஸ் ஹெண்டர்சன் 11.8% மாற்றத்தை காட்டியது. துணைப்பிரிவு 11% விலை இயக்கவியலுக்கு எதிராக. இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை, ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜானுஸ் ஹெண்டர்சன் $5.67 பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $668 பில்லியன் ஆகும். ஜானுஸ் ஹெண்டர்சன் 0.849% பங்கை கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் $4.58 பில்லியன் ஆகும். துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் $201 பில்லியன் ஆகும். ஜானுஸ் ஹெண்டர்சன் 2.277% பங்கை கொண்டுள்ளது. சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு ஜானுஸ் ஹெண்டர்சன் ஒரு துணைப்பிரிவில் சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது 0.849%. இருப்புநிலை மூலதனம் 2.277%. இது சந்தை மூலதன பங்கில் 168% அதிகமாகும். துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது 1. ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் 0.54 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான கடன் பங்குகளில் 11%. நிறுவனத்தின் கடன் கடமைகளுக்கான மதிப்பெண் நல்லது 1. நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் பிப்ரவரி 14. 32.6 என்ற துணைப்பிரிவில் சராசரியாக உள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட 56% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $399 மில்லியன். வரவிருக்கும் 12 மாதங்களில் எதிர்கால வருவாய் $552 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய தருணத்தை விட 38.3% அதிகம். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பிப்ரவரி 2. துணைப்பிரிவில் சராசரி 5.1 ஆகும். இது துணைப்பிரிவை விட 57% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு நிறுவனத்தின் சந்தை மதிப்பை மதிப்பீடு செய்தல் நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $2,550 மில்லியன்.
வரவிருக்கும் 12 மாதங்களில் எதிர்கால வருவாய் $3,530 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதுள்ளதை விட 38% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விளிம்பு 15.7%. துணைப்பிரிவுக்கான சராசரி 15.7%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு 0%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 2.939% ஆகும். இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட 246% அதிகம். மேலும் இது நிறுவனத்தின் பரிமாற்ற விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது. ஜானுஸ் ஹெண்டர்சன் குரூப் பிஎல்சி மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி. ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு $2,581,000. அதே சமயம் துணைப்பிரிவுக்கு $8,938,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு 71.1%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் 18,160,000. துணைப்பிரிவுக்கான சராசரி $273.800 மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 34%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் பங்கு $1,161,000. துணைப்பிரிவு மூலம் $1,747,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 50%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு 1.7%. துணைப்பிரிவுக்கான சராசரி 2.7%. இது ஒரு குறுகிய சுருக்க ஆபத்து காட்டி. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 34% அளவைக் காட்டுகிறது. ஜானுஸ் ஹெண்டர்சன். அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 40%. சாத்தியமான துணைப்பிரிவின் பங்குகள் ஏறக்குறைய பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன. ஜானுஸ் ஹெண்டர்சன். நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $35.97. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் $47.09 ஆகும். உண்மையான மதிப்பீட்டின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக 31%. அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம். இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட சீசன் முடிவுகளில் உள்ள அனைத்தையும் ஆர்டர் அட்டவணை கொண்டுள்ளது. குருவுட் மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. மதிப்பீட்டின் அடிப்படையில் ஜானுஸ் ஹெண்டர்சன். தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குருவுட் மார்க்கெட்ஸ். ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பங்குக்கு $35.98 விலையில் அதிகரிப்புக்கான வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் செய்யப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 38.52 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 33.44 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால். ஏப்ரல் 29, 2025 அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில். டிக்கர் STEP ஒரு எதிர் சமநிலை விற்பனை வர்த்தகமாகும்.
பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஆர்டர்களில் ஒன்றை மூடும் போது முக்கிய அல்லது சமநிலை. தற்போதைய நிலையில் மற்றொரு ஆர்டர் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்து தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ். நீங்கள் முழு கிரகத்திலும் சிறந்த பார்வையாளர்கள்.